என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா முதலமைச்சரை, அதை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து சில பேர் அதை மீம்ஸாக போட்டு வேறு மாதிரி வந்து இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து ஒரு காட்சியை போட்டு அப்படி மிமிக்ரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல. இல்லை சாட்டை துரைமுருகன் வந்து இப்படி இவர் மாமாவை கேளு, அவர் அப்பாவை கேளு, ரெண்டு பேருமே அவையில் இல்லை, அப்பாவும் இல்லை மாமாவும் அவையில் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு கான்வர்சேஷன் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். சரி, அதுதான் போட்டுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் புஷியானந்த் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்கள். இன்னத்துக்கு போட்டு வாங்குறீங்க நீங்கள்? இப்போ அது வந்து சட்டசபையா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி கடையா? இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவாங்கள்ல, நான் உள்ளபடியே நான் சொல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு சட்டசபையும் அந்த சீமான் தான் காப்பாற்றணும். தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சட்டசபையை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 89 நான் வந்து பார்த்துட்டு வரேங்க. 89 சட்டசபை அந்த நடைமுறைகளை நான் பார்த்துட்டு வரேன். சில நேரங்களில் நேரில் கூட போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடச்சிருக்கு சில நேரங்களில். ஆனால் உள்ளபடியே இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அது சட்டசபையா அல்லது சலூன் கடையான்ற மாதிரி இருக்குது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பேசக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. சட்டசபையில் முடிஞ்ச வரையிலும் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் தான் சட்டசபை இதுவரையில் நடந்துட்டு வந்திருக்கு கடந்த காலத்தில். அது நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுக்கான செய்தித்தாள் குறிப்பு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து வீடியோ காட்சிகளில் பதிவு பண்ணக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும். 80களுக்கு பிறகு நான் சொல்கிறேன், 85க்கு பிறகு வீடியோ காட்சி பதிவு பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு லைவ்லாம் வந்து ஒளிபரப்புகிறாங்க. உள்ளபடியே லைவ் ஒளிபரப்பாமல் இருந்தாலே நமக்கு இந்த காட்சியெல்லாம் பார்க்காம நம்ம தப்பிச்சிருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அப்படி தான் வந்து இருக்குது. இன்றைய தினம் நான் பார்த்தபோது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு மோசமான பேச்சுக்களை நான் பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் வந்து இணையத்தை தெரிக்க விட்டுருந்தார். நேற்றைய தினம் நினைக்கிறேன். என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா முதலமைச்சரை, அதை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து அதை அப்படியே நடித்து காட்டி, முதலமைச்சர் எப்படி உட்காந்துருக்கிறாரோ அதை அப்படியே நடித்து காட்டி அதுக்கப்புறம் அவர் பேசியிருந்தார். எப்படிங்க என்னால் வந்து ஒரு அரை நிமிஷம் என்னால் இப்படி உட்கார முடியல, 30 செகண்ட் என்னால் இப்படி உட்கார முடியல, ஆனால் ஒரு மனிதர் வந்து 3 மணி நேரம் அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டதால் அது ரொம்ப உள்ளபடியே சரியான கேள்வி அது. ஏன்னா முகபாவம் அப்படி தான் வச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் உட்காந்துருந்தார், எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லாமல். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கோல்டன் பீச்செலாம் நீங்கள் சின்ன வயசில் போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு மனிதர் வந்து பார்த்தா சில மாதிரி நின்றுட்டுருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருந்தார். நான் கடந்த முறையே நான் வந்து ஒரு ஊடகத்தில் பேச சொன்னேன், கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கணும். அங்கே நடந்துக்கிற அந்த அவையில் வந்து ஏதோ ஒரு சோகம் கப்பிய முகத்தோடு உட்காந்துருக்கூடாது, சகஜமாக இருக்கணும், சகஜமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணணும். ஒரு நடிகருக்கு இதை சொல்லித்தரணுமா என்ன அப்படின்னு நான் பேசியிருந்தேன். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே அது வந்து சாட்டை துரைமுருகன் வந்து இறங்கி பேசிகிட்டு இருந்தார். அதை ஆக்ஷன் பண்ணி காட்டினது உள்ளபடியே வந்து இணையத்தை தெரிக்க விட்டார் சாட்டை துரைமுருகன். ஒருவேளை அவர் இப்படி செய்ததாலே என்னவோ, சில பேர் அதை மீம்ஸாக போட்டு வேறு மாதிரி வந்து இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துலேருந்து ஒரு காட்சியை போட்டு அப்படி மிமிக்ரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல. இல்லை சாட்டை துரைமுருகன் வந்து இப்படி படு வைரலாக ஆச்சு அவருடைய விமர்சனம் அத்தனையுமே. அதனாலவும் என்ன தெரில, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் காட்டுறன்ற மாதிரி சில ரியாக்ஷன் நடந்துச்சு.
அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ரியாக்ஷனே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2 பெரிய குறைகள் நான் பார்க்குறேன் இந்த சட்டசபையில் நடந்துக்கிட்ட அந்த முறைகளில் சொல்ல சட்டசபையில் நடந்துக்கிட்ட முறைகளில் 2 பெரிய குறை. ஒரு குறை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3வது ஒரு குறை இருக்குது. அது எப்பவுமே சபாநாயகர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பார். ஒரு நியூட்ரலாக இருக்கிற சபாநாயகரை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். சேடப்பட்டி முத்தையா பார்த்துருக்குறோம், காளிமுத்தை பார்த்துருக்கோம், சேடப்பட்டி முத்தையா பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் குடிமகன் பார்த்துருக்குறோம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பார்த்துருக்குறோம். இப்படி வரிசையாக நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சபாநாயகர் வந்து வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் எல்லா சபாநாயகருமே நடந்துகிட்ருக்குறாங்க கடந்த காலத்தில். அதை வந்து இவரை மட்டும் குறை சொல்ல வேண்டியதில்லை. இவர் கொஞ்சம் தூக்கலாகவே வந்து நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவருக்கும் அந்த அளவு அனுபவம் கிடையாது இல்லையா. இவரும் முதல் முறை தானே சபாநாயகர். அதான் அனுபவம் இல்லாதனால அவரும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்கட்சிகளை சுத்தமாக அனுமதிக்காமல் ஆளுங்கட்சி தரப்பு மட்டும் வந்து அனுமதிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் பாரபட்சம் இருக்குது. அதெல்லாம் விடுங்க, அது எப்போ வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் சட்டசபையில் நடந்துக்கிற அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, முதல் ஒரு குறை பார்க்குறேன் நான். அந்த லாங்குவேஜ் சட்டசபையில் நடக்கிற அந்த லாங்குவேஜ் அது ரொம்ப லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்குது எல்லாருமே. அதாவது சட்டசபைக்குன்னு ஒரு மொழி இருக்குது, தமிழ் மொழி. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் லாங்குவேஜ் அப்படின்னா, லாங்குவேஜ்னால் மொழி தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நான் பேசலாம், வெளியிலேருந்து பேசலாம். லாங்குவேஜ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகமாக என்ன பேச தோணுதோ அது பேசலாம், அல்லது மொழின்னு பேசலாம், இல்லை பாஷைன்னு பேசலாம். அவங்களுக்கு தோணக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசலாம். அது வந்து தூய தமிழ் தேவையில்லை தான். ஆனால் தூய தமிழ் கூட தேவை, தமிழாகவே பேசினாலே போதும். தூய தமிழ் பேசணும், தமிழ் பேசினாலே போதும் சட்டமன்றத்தில். அதில் சில வார்த்தைகள் நான் வந்து பார்த்தேன் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. சரி, ஆங்கிலம் தான் கலந்து பேசுகிறாங்க, அதை தவிர்க்க முடியாமல் சில நேரங்களில் ஒரு ஆங்கில வார்த்தை போட்டு பேசுகிறாங்கன்றது ஒரு குறையாக இருந்தால் கூட, இன்னொரு குறை வந்து நான் பார்க்குறேன், இன்றைய தினம் பார்க்குறேன் வந்து முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வந்து முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா பரவாயில்லன்றாரு. அது என்ன முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னா, எப்போது நீங்கள் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா பரவாயில்லன்னு. சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறேன் வந்து கேட்டால் வந்து இந்த சைடில் அமைச்சர்கள் சைடில் பார்க்குறேன். அமைச்சர்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப இவருக்கும் வாக்குவாதங்கள் நடக்குது. ஒரு வாக்குவாதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 950 கோடி வந்து ஆதவர்ஜனா பேசுகிறார். 950 கோடி வந்து, அதாவது மார்ட்டின் ஃபேமிலி, மார்ட்டின் வந்து 950 கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் மாமனார்ன்றதுனால, அவங்க குடும்பன்றதுனால தெரியும் இல்லையா. அதை வச்சு என்ன சொல்கிற கேட்டிங்கன்னா வந்து எதுக்காக நீங்கள் வந்து அந்த ஃபண்டு வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் என்ன மாதிரி பதில் பாருங்கள். எதிர்கட்சி தலைவர், அது உங்கள் மாமனார்கிட்ட கேளுங்க எதுக்கு கொடுத்தாருன்னு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இவர் 950 கோடி வந்து ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இவங்க வந்து 950 கோடி வந்து ஃபண்டு வாங்கினாங்களே, எதுக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு வாங்கணும்னு சொல்லணும்ல, எல்லாத்தையும் பேசுகிற உதயநிதி அதை சொல்லணும்ல, எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து உங்கள் மாமனார்கிட்ட கேளுங்கன்றது. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு, உங்கள் அப்பா கிட்டே கேளுங்கன்னு சொல்கிறாரு, ஸ்டாலின் கிட்டே கேளுங்கன்னு சொல்கிறார். அவர் உங்கள் மார்ட்டின் கிட்டே கேளுங்கன்னு சொல்கிறது தான் மாமனார்னு சொல்கிறாரு. இவர் பதில் என்ன சொல்கிறாரு, உங்கள் அப்பா கிட்டே போய் கேளுங்கன்றார். எப்படி இருக்கு பாருங்கள், 2 தரப்புலையும் விளங்குமான்னு பாருங்கள். ஒரு முறைகேடாக வந்து ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து வாங்கின 950 கோடி வந்து நிதி வாங்கினீங்களே, எதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி பார்ட்டி ஃபண்டு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் மாமாவை கேளு, அவர் அப்பாவை கேளு, 2 பேருமே அவையில் இல்லை, அப்பாவும் இல்லை மாமாவும் அவையில் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு கான்வர்சேஷன் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். வாக்குவாதங்கள் இப்படியா இருக்கிறது. இதுக்கப்புறம் இதில் ஒரு நகைச்சுவை இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, பேசும்போது எப்போ வழக்கமாக அப்படி பேசுகிறது தான். ஆதவர்ஜனா எங்கள் கட்சியில் தான் இருந்தார், நான் கூட அவரை வந்து பார்த்தேன், எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டபோது அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார், அப்படியே ஏதோ பேசுகிறாரு. அதுக்கு புஷியான் எழுந்து என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம எப்படி தமிழ் பேசுவோம்னு தெரியும், கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, இன்னத்துக்கு இப்படி ஒரு பேசினுக்கிறாரு, அவர் பாட்டு செவனியான்னு உக்காந்துக்கிறாரு, அவர் என்னத்துக்கு போட்டு வாங்குறாரு. என்னது இது லாங்குவேஜ்?
முதலமைச்சர் முன்ன பின்னன்றாரு, இவர் போட்டுருவாங்கன்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை கேளுங்கிறாரு. அவர் வந்து ஆதவர்ஜனா வந்து உங்கள் அப்பாவை கேளுன்றாரு. அவர் உங்கள் மாமாவை கேளுன்றாரு. என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? அவ்வளோதான் போயிடுச்சு. சட்டசபையில் அந்த மாண்பு, அந்த மரியாதை, குறைஞ்சபட்சம் மொழி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏதோ வந்து சலூனில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. சட்டசபை மாதிரி இல்லை, சலூன் கடையில் பேசுகிற மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் டெவலப் ஆக வேண்டாமா? இதெல்லாம் எப்படி ஒரு சபாநாயகரும் சில நேரங்கள் என்ன பேசுகிறாரு, நீ உட்கார் அந்த பேசணும், அந்த உட்காருங்கன்ற அந்த மரியாதை இருக்குல்ல, அப்படி இல்லை. நான் நீ உட்காரு நீ நீ என்னது இதுன்னு கேட்கல. அந்த உட்காருங்க, நீங்கள் அமருங்கன்னு சொல்ல வேணாம், உட்காருங்கன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. அந்த அந்த லாங்குவேஜ் உட்காருங்க எங்கே போய் முடியும்னு தெரியல. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதோட இந்த சட்டசபை மாண்பு மரியாதை எங்கேயுமே எதிர்கட்சியில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. எதிர்கட்சியிலையும் இல்லை, ஆளுங்கட்சியிலையும் இல்லை. அதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது 2021 வந்த அந்த ஸ்டாலின் அமைச்சரோட இந்த மரியாதை பேச்சுக்கள் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சபையில் இல்லாதவங்களை பற்றி பேசவே கூடாது. பொதுவாக சபையில் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்கூடாது. அது புகழ்ந்து பேசட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேசுகிறீங்க, இதை போய் உங்கள் அப்பா கிட்டே கேளுங்க, உங்கள் மாமா கிட்டே கேளுங்கன்னு பேசுறது என்ன வார்த்தை? சரி, மொழி ஆளுமையாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மொழி ஆளுமை பேசலாம். அவர் வந்து அவர் என்னத்துக்கு இவரை போட்டு வாங்குறாருன்னு சொல்லி பேசுகிறாரு. அசிங்கமாக இருக்குது. எங்கே போய் இதுக்கு வந்து சாட்டை துறைமுருகன் தான் சொல்லணும். இப்போது சாட்டை துறைமுருகன் சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாரும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து முதலமைச்சர் அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டுனா, அப்போ முதலமைச்சர் எழுந்து பேசக்கூடிய வார்த்தை அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, முதலமைச்சரே இப்படி தானேங்க பேசுகிறாரு, முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா அவர் தாங்க பேசின வார்த்தை, மீதியெல்லாம் படிச்சுட்டாருங்க, எழுதி வச்சுருந்தா டைப் பண்ணதை படித்தார். அதுக்கப்புறம் பேசின ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் இந்த ஒரு வார்த்தை தான், முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தெரியும். அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. ஸோ ஆரோக்கியமான வந்து விவாதங்கள் பண்ணட்டும். இந்த வார்த்தையை கூட பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் எப்போவாவது நீங்கள் பேப்பர் படிச்சிருந்தா தெரியும்னு சொன்னால் பரவாயில்ல. எப்போவாவது நீங்கள் பேப்பர் படிச்சா தெரியும், முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தெரியுன்றது வார்த்தை சரியான வார்த்தையாது. சரி, அதுதான் போட்டுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் புசியானது சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்கள். இன்னத்துக்கு போட்டு வாங்குறீங்க நீங்கள்? இப்போ அது வந்து சட்டசபையா, இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி கடையா, சலூன் கடையா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எங்கே போய் சேரும்? போகிற போக்க பார்த்தா இங்கே வந்து தமிழை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையே வந்துடும் நினைக்கிறேன். சட்டசபையில் வந்து குறைஞ்சபட்சம் தமிழ். ஏன்னா இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தையை வந்து கலந்து தான் பேசுகிறார். பெரும்பாலான வார்த்தைகள் நான் பார்க்குறேன். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தமிழ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே வந்து பாதுகாக்கணும் அதுக்காக பண்ணிட்டு சொல்லிவிட்டு உதயநிதி வார்த்தையே இன்றைக்கி வந்து பல வார்த்தைகள் வந்து ஆங்கிலம் கலந்து தான் வந்து இருக்குது. இதெல்லாம் அவை குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஏறுமா? சட்டசபையில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து தவிர்க்க முடியாத வார்த்தைகளை நீங்கள் ஆங்கில வார்த்தையை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நடைமுறை வார்த்தையை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொடர்ந்துன்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூன்ற வார்த்தை வரணும். ஸோ சின்ன வார்த்தைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கலந்து பேசுறதை நம்ம பார்த்தோம். அதுதான் ரொம்ப அதிர்ச்சி, ஆச்சரியமாகிடுச்சு. எங்கே போய் முடியுமோ தெரியல. இங்கே தமிழ்நாட்டை காப்பாற்றுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இவங்ககிட்ட தமிழை பாதுகாக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவதுனா நீங்கள் வந்து சொல்லுவாங்க, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவாங்கள்ல. நான் உள்ளபடியே நான் சொல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு சட்டசபையும் அந்த சீமான் தான் காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.